கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிக்கும் போது, முயற்சி செய்யும் போது அநேக தடைகள் இருக்கிறது உணர ஆரம்பிக்கிறோம். நிறைய பேர் ஜெபிக்க சொல்லும் போது, பாஸ்டர் இந்தந்த காரியத்துல நாங்க முயற்சி செய்கிறோம், ஆனா என்ன காரணமோ தெரியல, அது தடைப்பட்டு கொண்டே வருகிறது. அந்த தடையை தேவன் நீக்கும்படி, உடைக்கும்படி எங்களுக்காக ஜெபியுங்கள் சொல்லுவாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 18வது வசனத்திலே, நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தோம், பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான் என்று சொல்லுவார். சாத்தான் தடை பண்ணுகிறவன். வாழ்க்கையில நாம் எந்த காரியத்திலெல்லாம் முன்னேற நினைக்கிறோமோ, குறிப்பாய் ஆவிக்குரிய பிள்ளைகள் தோற்று போக வேண்டும், ஆவிக்குரிய பிள்ளைகள் முன்னேறக்கூடாது, ஆவிக்குரிய பிள்ளைகளில் ஆசீர்வாதம் வரக்கூடாது என்பதிலே பிசாசு கவனமாயிருந்து தடைகளை கொண்டு வந்து கொண்டே இருப்பான். இந்த தடைகளை நாம் இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் மேற்கொள்ள வேண்டும். எந்த பகுதிகளெல்லாம் சத்துரு தடை கொண்டு வருகிறானோ, தேவனுடைய வசனத்தின் மூலமாய் அந்த தடைகளை உடைக்க வேண்டும். இந்த காலை நேரத்திலே உங்க வாழ்க்கைக்கு முன்பாக எத்தனை தடைகள் இருந்தாலும் தேவன் அந்த தடைகளை நீக்க வல்லமை உள்ளவர், அந்த தடைகளை உடைக்க வல்லமை உள்ளவர். மீகா 2 அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இந்த வசனம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நிறைவேறுவதாக. தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பா இருக்கிற எல்லா தடைகளை உடைப்பாராக. நாம் எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். வல்லமை உள்ள இயேசுவே, எங்கள் குடும்பத்துக்கு முன்பா இருக்கிற தடைகளை உடைத்து போடுவீராக. வல்லமை உள்ள இயேசுவே, எங்கள் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்துக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைத்து போடுவீராக. வல்லமையுள்ள இயேசுவே, எங்கள் பொருளாதாரத்துக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைத்து போடுவீராக. சத்துரு இந்த இடத்திலெல்லாம் மறைவாய் கண்ணி வைத்து மறைவாய் தடைகளை உண்டாக்குகிறானோ, எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வரக்கூடாது என்று நினைத்து தடைகளை உண்டாக்குகிறானோ, அந்த தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. எல்லா தடைகள் நீங்குவதாக. எங்கள் ஆண்டவர் எங்கள் தடைகளை முன்பாக கடந்து சென்று அந்த தடைகளை நீக்கி போட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணம் ஆகாத பிள்ளைகளின் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் வாய்க்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற தடைகள் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அந்த தடைகள் நீங்கி நல்ல வேலைகள் கிடைப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வீடு கட்டி நினைத்து அது முயற்சி செய்து பாதியிலே நிற்கிற அந்த காரியங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அந்த தடைகள் நீங்குவதாக. சீக்கிரமாய் அந்த மீதி வேலைகள் முடிக்க தேவன் அற்புதம் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரயாண தடைகள் நீங்குவதாக, ஆசீர்வாத தடைகள் நீங்குவதாக, குடும்ப தடைகள் நீங்குவதாக, தொழில் தடைகள் நீங்குவதாக. எந்தெந்த இடத்திலெல்லாம் சத்துரு தடைகளை உண்டாக்கி போராட நினைக்கிறானோ, இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் இரத்தத்தினாலே மேற்கொள்ளுகிறோம். இயேசுவின் இரத்தத்தை எங்கள் குடும்பத்தை சுற்றிலுமாய் தெளிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளின் மேலே பூசுகிறோம். இயேசுவின் இரத்தத்தை தொழில் நடக்கிற இடங்களிலே நாங்கள் விசுவாசத்தோடு தெளிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தை படிக்கிற பிள்ளைகள் மேலே தெளிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தை எங்கள் குடும்பங்களின் ஒவ்வொருவர் மேலும் நாங்கள் விசுவாசத்தோடு பூசுகிறோம். இப்பொழுது எல்லா தடைகள் நீங்குவதாக, தடைகள் நீங்குவதாக, தடைகள் நீங்குவதாக. எந்தெந்த தடைகளை சத்துரு கொண்டு வந்தானோ, இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம். உன் தடைகளை எடுத்துக்கொண்டு வெளியே இயேசுவின் நாமத்தில் உன் தடைகளை கடிந்து கொள்கிறோம், தடைகளை உடைத்து போடுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பா இருக்கிற எல்லா தடைகள் நீங்கி ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க உதவி செய்யும். ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுலை தடை செய்த அந்த ஆவிகள் இப்பொழுது எங்களுக்கு விரோதமாகவும் தடைகளை கொண்டு வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். அந்த தடைகளை தேவன் நீக்கி கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்து இந்த நாளில் சந்தோஷம் காண தேவன் உதவி செய்யும். அற்புதங்களை காண உதவி செய்வீராக. நம்முடைய மகிமைகளை மூடட்டும் என்று ஜெபிக்கிறோம்.
இயேசு ரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.